Hey guys, welcome back to my channel. Welcome to Madras Dilip. ஸோ ஆக்சுவலாக நான் நியூ இயருக்கு நிறைய பிளான் பண்ணியிருந்தேன். லைக் வந்து நிறைய கண்டென்ட் எடுக்கணும், நிறைய வீடியோஸ் மேக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி ஃப்ரெண்ட்ஸோடலாம் வெளியே வந்துட்டேன். ஆக்சுவலாக சேம் இப்போ நான் எங்கே இருக்கேன் அப்படின்னா பெசநகரில் இருக்கேன். இப்போ பெசநகர் வரணுன்னு தான் நான் பிளான் பண்ணேன். பட் வந்து ரெண்டு விஷயம் நடந்துச்சு. ஒன்று பைக்கு பஞ்சரு, சரியான சம்பவம். ஸோ பைக் பஞ்சர் போட்டு முடிக்கிறதுக்குள்ளே எனக்கு 11:50 கிட்டே ஆகிடுச்சு. எனக்கு பைக் பஞ்சர் ஆனது வந்து பார்த்திங்கன்னா கிண்டிக்கிட்டே நடந்துருச்சு. ஸோ அதனால் என்னால் பெசநகர் வர முடியும்னு என்னால் இது பண்ண முடியல. ஏன்னா செம்ம டிராஃபிக்காக இருந்தது. ஸோ அதனால் அந்த பிளானை கேன்சல் பண்ணிவிட்டு பஞ்சரை போட்டுட்டு அர்பன் ஸ்கொயர் போயிட்டேன். அர்பன் ஸ்கொயரில் தான் நான் உங்களுக்கு இன்றைக்கி ஒரு ஷார்ட்ஸ் எடுத்து போட்டேன். ஸோ அங்கே என்னால் என்ன கவர் பண்ண முடியுமோ நான் கவர் பண்ணேன். பட் அகெயின் இன்னொரு சம்பவம் என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா மழை. சென்னையில் நேற்று செம மழை. இது வரைக்கும் என் லைஃப்பில் நான் வந்து சென்னையில் நியூ இயர் டைமில் மழை பார்த்ததே இல்லை. 30%. ஸோ செம மழை. பட் ஈவன் தோ எல்லாருமே வந்து நல்லா வைப் பண்ணிகிட்டு இருந்தாங்க, நல்லா வைப் பண்ணிட்டு இருந்தோம். பட் வந்து மழைன்றதுனால என்னால் ப்ராப்பராக வீடியோஸ் எடுக்க முடியல. பட் என்னால் எந்த அளவுக்கு ஷார்ட்ஸ் எடுக்க முடியுமோ நான் அந்த ஷார்ட்ஸ் எடுத்து நான் உங்களுக்கு ஷார்ட்ஸாக மேக் பண்ண போட்டேன். ஸோ அங்கே வந்து முடிச்சுட்டு சரி எல்லோரும் பசியாக இருந்தோம், சரி சாப்பிட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிஎல்எஃப் ஐடி பார்க் போனோம். அங்கே போயிட்டு டிஎல்எஃப் பிரியாணி சாப்பிட்டோம். முடிச்சுட்டு ஒரு நியர்லி ஒரு 1 hour ஹெவி ரெயின், நான்ஸ்டாப்பாக செம்ம மழை அடிச்சுட்டே இருந்தது. சரி ஓகேன்னு ஓரமாக நின்னாச்சு. நின்றுட்டு மழை கொஞ்சம் நின்னதுக்கப்புறமா வீட்டுக்கு போனேன். 3:30 ஆகிடுச்சு. சரி மார்னிங் எங்கேயாவது போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணேன். பட் செம்ம டயர்டு, தூங்கிட்டேன் நல்லா. சரி ஈவினிங் வந்து மாமா பசங்க வந்தாங்க. சரி அவங்கள கூப்பிட்டு அட்லீஸ்ட் இன்றைக்காவது பெசநகர் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெசநகர் அஷ்டலட்சுமி கோயில் போகலான்னு பிளான் பண்ணோம். பட் வந்து அகெயின் சொதப்பல் தான், போக முடியல. டியூ டு டிராஃபிக்கு, கார் பார்க் சுத்தமாக கிடைக்கல. இப்போவே பீச் பக்கத்தில் ஒரு இடத்துல ஒரு சந்து கிடச்சிது. ஸோ அந்த இடத்துல அப்படியே காரை பார்க் பண்ணிவிட்டு இப்போ பசங்க கொஞ்சம் நேரம் தண்ணியில் நிற்கணும்னாங்க. ஸோ தண்ணியில் நின்றுட்டு சாப்பிட்றதுக்காக டிஸ்கஷன் போயிட்டுருக்கு. ஸோ என்ன சாப்பிட்றது அப்படின்ட்டு அண்ட் எங்கே சாப்பிட்றது அப்படின்னு. ஸோ 2 விதமான டிஸ்கஷன் போயிட்டுருக்கு. எங்கே சாப்பிட்லாம், என்ன சாப்பிட்லாம் அப்படிங்கிற டிஸ்கஷன் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஒன்ஸ் டிசைட் பண்ணதுக்கப்புறம் எங்கே சாப்பிட்றனோ என்ன சாப்பிட்றனோ அந்த இடத்துல இருந்து நான் உங்களுக்கு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். ஸ்டே டியூன், வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சேனலில் நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, பட் ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் வீடியோவை. உங்களுக்கு கண்டினியூஸாக நான் உங்களுக்கு கண்டென்ட் பண்ணுறேன். ஓகே. ஸோ நாங்கள் வந்து சிக்கன் ஃப்ரைட் ரைஸ், செட்டிநாடு சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் அண்ட் வெஜ் மோமோஸ் ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபைனலாக ஒரு கன்க்ளூஷன் வந்துட்டாங்க. ஸோ இதெல்லாம் சாப்பிட போகிறோம். சாப்பிட்டு பார்த்துட்டு நான் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஹே கைஸ், ஸோ ஃபைனலாக டின்னர் முடிச்சிட்டோம். ஸோ டின்னர் வந்து நான் உங்களுக்கு ஆக்சுவலாக வீடியோவில் காட்டியிருப்பேன். செட்டிநாடு சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் அண்ட் வேறு என்ன சாப்பிட்டோம், வெஜ் மோமோஸ் சாப்பிட்டோம். அண்டு என் ஒய்ஃபுக்காக வந்து அவங்க நான்வெஜ் சாப்பிட்றதுக்கு, ஸோ அதனால் வெஜிடேரியன் எதுவுமே கிடைக்கல. ஸோ அதனால் வந்துட்டு அவங்க மேகி ஒன்று சாப்பிட்டாங்க அண்டு கோலா, ஐஸ் கோலா ஒன்று அண்ட் ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ. ஸோ இதை சாப்பிட்டு முடிச்சிட்டோம்.
ஸோ ஐ தாட் தட் சரி டிராஃபிக்காக இருக்கும், லேட்டாக கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப பொறுமையாக இருந்தேன். டைம் வந்து 10:30 now. பட் இன்னமும் பெசன்ட் நகரில் கூட்டம் குறையில. ஸோ அப்படியே தான் இருக்குது கூட்டம். சரி கொஞ்சம் லேட்டாக கிளம்புனா டிராஃபிக் கம்மியாக இருக்கும் அப்படின்னு நினச்சி நான் அப்படியே ஸ்லோ பண்ணேன். பட் ஈவந்தோ டிராஃபிக் அப்படியே தான் இருக்க மாதிரி இருக்குது. பார்ப்போம். மோஸ்ட் ப்ராபப்ளி 1 hour ஆகிடும்னு நினைக்கிறேன் ரீச் ஆக. ஸோ எனிஹவ் தேங்க்யூ ஸோ மச். ஸோ வீடியோ ஃபுல்லாக பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நான் நம்புகிறேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் சேனலை பார்க்குறீங்க பட் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், ப்ளீஸ் சப்போர்ட். அண்ட் ஹென்ஸ்போர்த் நான் ஃப்யூச்சரில் என்ன மாதிரி வீடியோஸ் போடணும் அப்படிங்கிறது உங்களுக்கு ஏதாவது சஜஷன் இருந்ததுனாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ ஃபைனலி ஐ எம் க்ளோசிங் திஸ் வீடியோ. ஸோ தேங்க்யூ கைஸ், லவ் யூ ஆல், டேக் கேர், பை பை, குட் நைட், ஸ்வீட் ட்ரீம்ஸ். பாய். ஓகே, சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.